அஸ்ஸலாமு அலைக்கும். சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அம்ர் பின் அவுஃப் குலத்தாரிடையே ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. எனவே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள் சிலருடன் அங்கு சென்று அக்குலத்தாரிடையே சமாதானம் செய்வதில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்பட்டது. தொழுகையின் நேரம் நெருங்கிவிட்டது. அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, அபூபக்கர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பணியின் நிமித்தமாக நேரத்தோடு வந்து சேர்வதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழுகையின் நேரமும் நெருங்கிவிட்டது. எனவே தாங்கள் மக்களுக்கு தொழுவிக்கிறீர்களா எனக் கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீர் விரும்பினால் செய்கிறேன் என்றவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் கூற, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னின்று மக்களுக்கு தொழுவிக்க தக்பீர் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைகளின் உடை வந்து முதல் வரிசையில் நின்றார்கள். இதை கண்ட மக்கள் கைத்தட்டலானார்கள். தொழும்போது திரும்பும் வழக்கமில்லாத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் கைத்தட்டலை அதிகரித்தபோது திரும்பி முதல் வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பதைக் கண்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை பார்த்து தொழுகையை தொடரும்படி சைகை செய்தார்கள். எனினும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் கைகளை உயர்த்தி இறைவனை புகழ்ந்து திரும்பாமல் பின்வாக்கில் நகர்ந்து முதல் வரிசையில் நின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்று மக்களுக்கு தொழுவித்தார்கள். தொழுகையை முடித்ததும் மக்களை முன்னோக்கி, மக்களே, தொழுகையில் இதை போன்று ஏதாவது நிகழ்ந்துவிட்டால் நீங்கள் ஏன் கை தட்டுகிறீர்கள்? கை தட்டுதல் பெண்களுக்குரிய செயலாகும். எனவே யாருக்கேனும் தமது தொழுகையில் ஏதேனும் நிகழ்ந்துவிட்டால் சுப்ஹானல்லாஹ் என கூறட்டும். ஏனெனில் யார் சுப்ஹானல்லாஹ்வை கேட்கிறாரோ அவர் இந்த பக்கம் தமது கவனத்தை செலுத்தாமல் இருக்க மாட்டார் என கூறினார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அபூபக்கரே, நான் உம்மை நோக்கி சைகை செய்தபோது நீங்கள் ஏன் தொடர்ந்து மக்களுக்கு தொழுவிக்கவில்லை என கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதர் முன்னிலையில் தொழுவிப்பது அபூ குஹாஃபாவின் மகனுக்கு தகுதியாகாது என கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1234, அத்தியாயம் 22, தொழுகையில் ஏற்படும் மறதி.